அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் க்ரூட் ஆயில் ஏதாவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதோட ப்ரெடிக்ஷன் வந்து டெய்லி மார்னிங்குமே அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி என்ன டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் தான். ஸோ நிஃப்டி 50 லாஸ்ட்டாக வரேன். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அதுவுமே சுத்தமாக வந்து ஒரு மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும், மிட் கேப் நிஃப்டி கூட கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12,600லேருந்து 12,478 ஒரு 200 மூவ்மெண்ட் முன்ன பின்ன இருந்தது. ஸோ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 78,900 ஒரு 79,200 அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 மூவ்மெண்ட் இருந்தது. ஸோ நிஃப்டி 50யை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா இது பேர் ஒரு மூமெண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஆரம்பிச்சதோ ஸோ அதே இடத்துலயே தான் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து மூமெண்ட் கொடுத்துட்டே இருந்தது. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய ட்ரெண்ட் லைன்லாம் ட்ரா பண்ணி ஸோ ஒரு பிரேக் அவுட் அப்படி இப்படின்னு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணிக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். ஸோ மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் வந்து ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்ப சரி கால் ஆப்ஷன் வந்து ஒரு பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணிக்கு வந்து பை பண்ணியிருந்தேன். ஸோ டெலிகிராமில் கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் இது வந்து பை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பை பண்ணால் அங்கே பை பண்ண ஆரம்பிச்சது தாங்க அதுலேயே தான் இருக்குது. 2 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணி வரைக்கும் ஒரு 7 பாயிண்ட் லாஸ்ட்ல வந்து நான் வந்து கட் பண்ணேன். ஏன்னா அது வரைக்கும் சந்தோஷம், ஜீரோக்கு போகல. ஏன்னா எக்ஸ்பைரி டேல ஜீரோக்கு போயிருக்க வேண்டியது. ஸோ ஆனால் அந்த அளவுக்கு அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளை வந்து காப்பாற்றி விட்டுருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து ஜீரோக்கு போகும், ஜீரோக்கு போகாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் காப்பாற்றி விட்டோம். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல தான் அந்த ட்ரேட் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ லாஸ்ட் ஒரு 3:30 மணி வரைக்குமே படாத பாடுபட்டுருச்சு. ஸோ அதுதான் அந்த வடிவேலு சூர்யா காமெடி மாதிரி தான். ஏன் பார்த்து மெதுவாக போ, ஏன் மார்க்கெட்டுக்கு வலிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸு காமெடியில் வர மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் வந்து ரொம்ப வந்து இதாக இருந்தது. அது மட்டும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரி இருக்கவும். ஸோ இந்த மாதிரி ஏன் நடந்திருக்கு அப்படின்னா நாளைக்கு ஹாலிடே, நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஹாலிடேவாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இருக்கலாம். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஹிண்டன்பர்க் பிரச்சனை வந்து கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்காக மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக வந்து ஸோ மார்க்கெட் வந்து சைட்வேஸ் எடுத்துருக்கலாம். ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் டே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வந்து ஹாலிடே. ஸோ அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ அடுத்தது என்ன நடக்க போகுது, அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற லெவல்ஸே கம்மி தான். ஸோ பேங்க் நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்டு. ஸோ நிஃப்டி 50ல ஸோ கண்டிப்பாக இது வந்து இன்டர்நேஷனல் ஹாலிடே வந்து கிடையாது. ஸோ நிறையா ஒரு சில நாடுகளில் வந்து லீவு, ஒரு சில நாடுகளில் வந்து ஸோ லீவ் இருக்காது. யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக நடந்துச்சு அப்படின்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதை விட அதிகமான பாசிபிலிட்டிஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது எல்லா ஸ்கிரிப்டுமே. எதனால் கேப் டவுன் சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா லோ, ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட் விழுந்துச்சு அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப பேங்க் நிஃப்டின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுங்கிறது 49,375 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அதிகபட்சமாக ஸோ அப்படி இருக்கிறப்ப லோவை கட் பண்ணலாம். இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் லோ 49,659 தான் மார்க்கெட் கட் பண்ணாமல் எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்லேயே தான் மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட் சப்போர்ட்டில் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ இது எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல்லிங் பர்பஸில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகணும். ஆகஸ்ட்டு 5th கேண்டில் 6th கேண்டில் பிரேக் ஆனால் ஸோ நல்ல ஒரு ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபின் நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா சென்சிபிளுக்கு மட்டும்தான் பார்க்குறேன். sensible.comல தான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஓஐ பல்ஸில் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஆனால் அது வந்து பெய்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் இதை விட அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஐ பல்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. ஸோ நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுவுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டியை பேஸ் பண்ணால் ஸோ புட் ஆப்ஷனை வந்து பை பண்ணி வச்சிருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சென்செக்ஸை போய் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸும் அதே தான், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனை பை பண்ணி கால் ஆப்ஷனை வந்து செல் பண்ணி வச்சிருக்கிறாங்க.
மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டியில் கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலாக தாங்க இருக்குது. ஆனால் மார்க்கெட் சுத்தமாக மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதே சமயம் கேஷ் உள்ளார வந்துட்டு வெளியே போகிறது ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு மோசமாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ கேஷ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த மார்க்கெட் வந்து ரொம்ப புவராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சைட்வேஸ் இல்லைனா கிரைண்டிங் மார்க்கெட் வந்து நடந்துடும். ஸோ பார்க்கலாம். ஸோ வெள்ளிக்கிழமை வந்து எந்த மாதிரி ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெவல்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெவல்ஸ் வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகக்கூடிய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் 49,905, பிவோட் பாயிண்ட் 49,750, சப்போர்ட் வந்து 49,600. இன்னைக்கு ஹை வந்து 49,959, லோ வந்து 49,654, ஓப்பன் வந்து 49,887, க்ளோஸ் வந்து 49,727. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஆனால் பையிங் ப்ரெஷர் கிடையாது. ஸோ ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட பார்த்தோம். ஸோ க்ளோசிங் வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஸோ பை அண்ட் செல்லிங் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ ஈஸியாக வந்து கேப் டவுன் விழுவதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. எதனால் அப்படின்னா லோ அண்ட் க்ளோஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 50 பாயிண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. சப்போஸ் ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது நாளைக்கு ரன் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் குளோபல் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஈஸியாக வந்து நம்ம மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் வந்து விழுந்துடும். ஸோ அப்படி விழுந்தால் எந்த இடத்துல வந்து பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோ வந்து 49,654, கொஞ்சம் கேப் டவுன் விழுந்தா கூட ஸோ ஆக்சுவலி மறுபடியுமே மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. எந்த இடத்துல வரும்னா ஸோ கேப் டவுன் விழுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா August 6 லோ வந்து கட் பண்ணிடும். ஸோ கேப் டவுன் விழுந்ததுக்கப்புறம் ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஸோ 1,49,375 அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்துட்டு 2 கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ பை சைடு வந்து போகலாம். சில அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலே கேப் டவுன் விழுந்துட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டலாக மேலே வந்துச்சு அப்படின்னா ஸோ தாராளமாக வந்து நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து இந்த பிவோட் வரைக்குமே வரதுக்கான பிவோட் இல்லை ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகிறப்ப ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பையிங் வந்து பாசிபிள். ஸோ எதனாலன்னா இன்னைக்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து பிரேக் பண்ணவே இல்லை. உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இந்த 40 நேற்று தான் இந்த லைனை ட்ரா பண்ணோம். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நேற்று வீடியோவில் போய் பாருங்க. இந்த 49,718ங்கிற லைன் நேற்று தான் ட்ரா பண்ணோம் பேங்க் நிஃப்டியில். ஸோ எக்ஸாக்டாக ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லைன் அதை உடைக்கவே முடியல கடைசி வரைக்கும். கிட்டத்தட்ட 9:15 இருந்து 3:15 வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் அவ்வளோதான். அந்த ட்ரேடிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லைனை வந்து பிரேக் பண்ணாமல் மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அகைன் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் மேலே வந்துருங்க. 49,900 இல்லை அதை தாண்டி வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் கூட ஸோ இந்த லைனை வந்து லோ வந்து பிரேக் பண்ணணும். சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு இந்த லோவை பிரேக் பண்ணதா அதான் இன்னைக்கு லோ வந்து 49,654. ஸோ அதை லோவை பிரேக் பண்ணாதான் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் பையிங் தான் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணணும் நாம. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் தான் வேணும்னா இந்த மூணாவது கண்டிஷனில் ஓப்பன் ஆனால் வேணா இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு செல் வந்து எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா இந்த இடம் தான் பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகிட்டு இந்த லோவை பிரேக் பண்ணி ஏதாவது ஒரு கேண்டல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ அங்கேருந்து ஒரு செல்லிங் பாசிபிள். அதோட டார்கெட் வந்து 49,375 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து ஃப்ரைடே நடக்குதுன்னு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான 3 கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்தது ஸ்டாக்ஸ். நேற்று வந்து பிஎன்பி கொடுத்துருந்தேன் 113.60. ஸோ 113.60 டச் பண்ணால் 116 வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே மூவ்மெண்ட் இல்லை. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 812 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 809 வரைக்கும் வந்திருக்கு. எந்த இடம்னா 795.70. ஸோ அகைன் வந்து இந்த ஹையை கட் பண்ணால் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பை வரதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ மூணாவது இண்டஸ் ஐஎன்டி பேங்க். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைன் கொடுத்துருந்தேன், இல்லைன்னா லோவை பிரேக் பண்ண கீழே வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ லோவை பிரேக் பண்ணிட்டு 1336 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஃப்ரைடே வந்து 3 பேங்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க். ஸோ ஃபெடரல் பேங்க் இன்னைக்கு ஹை வந்து 204.38. ஸோ அதை பிரேக் பண்ணால் பை பாசிபிள் 206.95 வரைக்கும் வரணும். இல்லைனா லோவை பிரேக் பண்ணால் ஸோ அகைன் 196 வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறதுக்காக கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஃபெடரல் பேங்க்ல. ஸோ ரெண்டாவது வந்து ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்ல 606ங்கிறது நல்ல சப்போர்ட். ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 616 வரைக்கும் வரும். இல்லைனா இன்னைக்கு லோ வந்து
600.25. ஸோ அதை பிரேக் பண்ணால் 596 592 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஏயு பேங்க்கில். ஸோ மூணாவது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் விட்டுருங்க, ஒரு போகட்டும், ஏன்னா 1-2 நாள் போகட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாமே சைட்வேஸாக இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நாம் எந்த இடம் வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த சப்போர்ட் வந்தால் மட்டும் பை பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். 1589.20 ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்ச். ஸோ அந்த இடம் வந்தால் நம்ம வந்து பை பண்ணால் 1600 1610 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் இன்னைக்கு ஹையாக பிரேக் பண்ணால் கூட 1620 30 வரைக்கும் தான் வரும், ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் 3 பேங்க். ஒன்று வந்து ஃபெடரல் பேங்க் 196.80 சப்போர்ட், லோவை பிரேக் பண்ணால் கீழே வரும், ஹையாக பிரேக் பண்ணால் மேலே போயிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது ஏயு பேங்க் 606க்கு மேலே ஓப்பன் பண்ணால் பை, லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தால் செல்லிங் பாசிபிள். ஸோ அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஹையாக பிரேக் பண்ணால் மட்டும் பை சைடு போங்க, 1630 40 வரைக்கும் வரும். அப்படி இல்லாமல் கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 1589 வந்ததுக்கப்புறம் பையிங் பாசிபிள். அதோட டார்கெட் வந்து 1600 1010 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குதுன்னு. இதே மாதிரியே ஏதாவது கொண்டு வந்து வெள்ளிக்கிழமையும் போடுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா ரொம்ப மூமெண்ட் எல்லாம் நேற்று கொஞ்சம் நல்ல மூமெண்ட் செல்லிங் சைடு, ஆனால் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான மூமெண்ட் தான் எல்லாத்துலேயுமே. சுத்தமாக பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்னா கூட ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.